அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலர் ஸ்டார் எபிசோட் 213 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த யூனிவர்ஸ் வெஸ்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா 3 யூனிவர்ஸ் மாஸ்டர் கிட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்பான். இப்போ அங்கே தான் முடிஞ்சது போன எபிசோட். அந்த 3 பேரில் ஒரு லேடி இருக்காங்க. அவள் பேச்செல்லாம் கிடையாது, எடுத்தோன்னு வீச்சு தான். மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டொமைனை பயன்படுத்துகிறாங்க. இப்போது பார்பத்தா சொல்கிறா, ஆக்சுவலாக அவள் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி லீடர் இருக்கார்ல, அவர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக. இந்த பீஸ்ட் பாத்தில் மொத்தமாக 5 பாத்து இருக்குங்க. அது 5ஐயுமே இவ சைமில்டேனியஸாக கற்றுக்கிட்டாலாம். இது பத்தாததுக்கு ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் வர வச்சிருக்காலாம். இன்னொருத்தன் இன்டோவை பார்த்து கேட்குறான், யோ மானங்கட்டவனே, நீ ஃபஸ்ட்டு ரீஇன்கார்னேஷன் பீரியடை சேர்ந்தவன், போய் ஒரு தம்மா தூண்டு மனுஷங்கிட்ட போய் தோத்து போறியே, என்னை கேட்டால் நீ எல்லாம் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, செத்து போன்றாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எப்பா நீங்கள் காட் ஐக்லான் ரொம்ப பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் தைரியம் இருந்தால் ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் எடுத்து காட்டேன் அப்படிங்கிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, உன் அளவுக்குலாம் நான் வீக் இல்லடான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த இடத்துல ஏகப்பட்ட மேஸ் இருக்குங்க, அதாவது அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மேப்பில் எதுவுமே ரெக்கார்ட் செய்யப்படல, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக இந்த புதுசாக வந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுமே விங்ஸுக்காக தாங்க வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதை விங்ஸை கொடுத்துட்ட வச்சுக்கோயேன், உன்னை உயிரோட விட்டுறோம் அப்படிங்கிறானுங்க. அவன் கொடுப்பானா என்ன? பயங்கர நக்கலாக பேசுகிறான். யார் வேணா பேசலாம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றாங்க. இவன் விட்டான் பாருங்க ஒரு ஆரோ. நம்ம ஹீரோ அதை ஆக்சுவலாக எதிர்கொள்கிறான். ஆனால் அந்த லேடி இருக்கால்ல, அவள் அடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறா, ஒரு பெரிய கை மாதிரி ஃபார்ம் பண்ணுறான். அவள் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது சுற்றி இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்க்கு அப்படியே பிச் பிளாக்காக மாறிடுதுங்க. அதாவது சுத்தமாக லைட்டே இல்லாத மாதிரி மாறி போகுது. ஆக்சுவலாக அந்த கை விரல்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் இருக்குது. இதுவுமே பீஸ்ட் பார்த்து சேர்ந்த அட்டாக் தான் போல். அவள் அந்த பெரிய கையை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஏதோ பிடிச்சிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் அது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வந்துடுறான். என்னதான் இது இவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தால் கூட, இவங்களும் நார்மல் பீப்புள் கிடையாது இல்லை. அடுத்த அட்டாக்கு போகிறா அவள். இப்போ மறுபடியும் இன்னொரு டொமைனை ரிலீஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனை சுற்றி ஒரு எனர்ஜி ஷீல்டு மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கான். அந்த லேடி மறுபடியும் அதே மாதிரி ஒரு அட்டாக்கை பயன்படுத்துகிறா. அப்போ என்ன தெரியுமா சொல்கிறா அவ, அந்த விங்ஸை நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன், ஆனால் உன்னோட மாஸ்டர் என்கிட்டேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அடித்த அடியில் அந்த ஷீல்டெல்லாம் உடஞ்சி போச்சு. இவங்க 3 பேரும் அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்மால் அந்த யூனிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஐஎம் யூனிவர்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணுறான். இந்த ஐஎம் யூனிவர்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்ங்க. ஏன்னா இது இவனுக்கு எப்படி கிடைச்சது, அந்த யூனிவர்ஸே இவனுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் தான். அவங்களோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லேடி சும்மா இல்லை, அவள் என்ன தெரியுமா பண்ணுறா, பயங்கர பெருசாக ஜைஜான்டிக்காக மாறுறாங்க. மாறி ஏதோ ஃபுட்பாலை மிதிக்கிற மாதிரி நம்ம ஹீரோட அட்டாக்கை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ அட்டாக்கே தாங்க முடியல, என்ன பண்ண போகிறாலும் தெரியல. அந்த சமயத்தில் அங்கே வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. இப்போ யாரா வரதுன்னு பார்த்தா லாவா டெவிலாம். அதுவும் நார்மல் டெவில் கூட கிடையாது, டெவில் காடாம். அவன் தெரிச்சு ஓடுறாங்க ஒரு மூளைக்கு. ஒருத்தன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, சீக்கிரமாக அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யாரும் இங்கேருந்து போக முடியாதுங்கிறாங்க. அவனுங்க பார்க்குறானுங்க, டே உனக்குன்னா பைத்தியமா பிடிச்சிருக்கு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாகணுன்றியா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டு தான், சாகணும் தான், ஆனால் நான் இல்லை தம்பி, நீங்கள் மட்டும்தான், நான் உயிரோட இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறான். இந்தோ பார்க்குறான், டேய் நான் உன்னை தோர்த்தறதை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு, என்னையும் சேர்த்து ஏன்டா சாகடிக்கிற அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறான் அவன். அந்த லேடி என்ன தெரியுமா சொல்கிறா, இங்கே பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த, கண்டிப்பாக நான் உன்னை வேட்டையாடுவேன்டா, உன்னோட க்ளோன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் கொல்லுவேண்டா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆத்தா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா வேட்டையாடுங்கிறாங்க. இன்டோ பார்க்குறான், ஐயோ என்னடா இப்படி மாட்டிக்கிட்டேன், நான் ஒழுங்காக அப்பயே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும், இவங்க சண்டை போகிறத வேடிக்கை பார்க்கணுன்னு போய் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஓடுறான். அந்த லாவா டெவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துச்சுங்க. இவங்க தெரிச்சு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியலையே, கோல்டன் கிங்டம் யூஸ் பண்ணி இவங்களை நகர விடாமல் பண்ணுறான். அவங்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், ஏண்டா இதுக்கு முன்னாடி என்னை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிங்களே, அப்போ இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சிங்களா? உங்களுக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கொண்டாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி தெரில, இங்கே பாருப்பா சான்ஸ் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்கன்றான். இவனுங்க இப்படியே பேசி அந்த லாவா டெவில் பக்கத்துலேயே வந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோவில் கூட ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறானுங்க. ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஸ்டார்ட் டவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு யோசிச்சு அவன் அந்த பக்கம் போயிட்டான். இந்த லேடி அவகிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லாவா டெவில் யாரையும் விடுற மாதிரி தெரியலையே, அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கே. இந்த பக்கம் இன்டோ ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்கான். அங்கே இருக்கிறது அவனுடைய க்ளோன் தான். அதை அடித்த முதல் அடியில் ஆர்மர் மொத்தமாக காலி ஆயிடுச்சான். 2வது அடியில் டிவைன் பாடி ஆல்மோஸ்ட் 90% காலியாக.
ரைட்டு, என் க்ளோன் கண்டிப்பாக சாக தான் போகுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம ஹீரோ தான். கொலை வெறியில் இருக்கான். அது பத்தாததுக்கு அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க மேலேயும் பயங்கர காண்டில் இருக்காங்க. இவன் பார்க்குறான், இந்த நியூஸை நான் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன்டா, ஒருத்தனும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுடா அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த பக்கம் ஒரு 2 பேர் தப்பிச்சு போனாங்க பாருங்க, அவங்கள அந்த லாவா டெவில் துரத்திக்கிட்டு போகுது. ஆக்சுவலாக அவங்கள மட்டும்தான் துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படியோ பூந்து போகலான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த டெவில் விட மாட்டுதுங்க. இவங்க எந்த பக்கம் போனாலும் ஆனை கட்டி பிடிக்கிற மாதிரியே வருது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, அவனுமே எப்படா வெளில போகிறதுன்னு தெரியாமல் அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க கிட்ட இருக்க மேப் படி அந்த சுழலுடைய சென்டர் பகுதி இருக்குல்ல, அதாவது எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளுக்குள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து. ஆனால் பார்பாத்தா என்ன சொல்கிறா, அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிறது என்னது? ஸ்டார் டவர். அது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக உள்ளுக்குள்ளே போக முடியும். நீ மேலெல்லாம் போகாத, கீழ் நோக்கி போ அப்படிங்கிறா. இந்த பக்கம் அந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. முக்குறாங்க, திணறானுங்க. அவனுங்களால சுத்தமாக முடியல. இனி இந்த பக்கம் ஹேண்டில் பண்ணு, நான் அந்த பக்கம் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், எம்மா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, எவ்வளோ தூரமா டேய், நம்ம 10ல் 1 பங்கு தாண்டா போயிருக்கோம், இன்னும் ரொம்ப தூரம் போனோங்கிறா. அவனுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அவன் என்ன சொல்கிறான், ஆத்தா என்கிட்ட வந்து க்ளோன் கூட கிடையாது, இது என்னோட ஒரிஜினல் பாடி, தயவு செஞ்சு பார்த்துக்கோமா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, ஏண்டா எனக்கு மட்டும்னா ஆசையா, இத்தனை காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ட்ரெஷர்ஸ் எல்லாமே இவகிட்ட இருக்குது. ஸோ இந்த க்ளோன் டிஸ்ட்ராய் ஆச்சு, மொத்த ட்ரெஷரும் ஹோகையா தான். அதனால் அவளுமே எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த ஸ்டார் டவரை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான்ல, பாயப்புள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. சேஃபாக அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். பார்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தங்க வராங்கப்பா. அவன் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி நிலாலாம் வருது. இவங்க பார்க்குறாங்க, ஆஹா இப்போ யாரா வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இவன் பேர் வந்து ஃபங் லாங்கா. அவனுக்கு பின்னாடி நிலா இருக்குல்ல, அந்த நிலா வந்து எந்த ஃபேஸில் இருக்குது, அதாவது முழு நிலாவாக இருக்கா, பாதி நிலா தான் இருக்கா, அதை பேஸ் பண்ணி அவங்களோட பிளட் லைன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். இவனுக்கு பின்னாடி முழு நிலா இருக்குது. அப்போ இவன் வந்து அப்பர் கிளாஸை சேர்ந்தவன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நான் இந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கேங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் வரல, நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறான். அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, உன்னுடைய விங்ஸ் வந்து ஒரு சுப்ரீம் ட்ரெஷர்னு கேள்விப்பட்டனே அப்படிங்கிறாருங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மனுஷனும் விங்ஸுக்காக தான் வந்திருக்காரா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.